மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கடல் வயிறு திருக்கூடலூர் தான் ஆடுதுறை. ஆடுதுறைன்னு தான் அந்த ஏரியால தெரியும். திருக்கூடல்னு சொல்றது வழக்கமா நமக்கு கூடல்னாலே இந்த மதுரையில இருக்கிற கூடலழக பெருமாள் தான் ஞாபகம் வருவாரு. இந்த கூடலூருங்கிற பேர்லயே 2 இருக்கு. திருக்கூடலூர்னு சொல்றது இது இந்த ஆடுதுறை கோயில. இங்க இருக்கிறவர் தான் வந்து ஜெகத் ரட்சகன் அப்படிங்கிற பெயர் இங்க இருக்கிற பெருமாளுக்கு. தமிழ்ல ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க, வையம் காத்த பெருமாள் அப்படின்னு. ஸோ ஜெகத் ரட்சகன், ஜெகத்னா இந்த உலகம், ரட்சகன்னா காப்பாற்றுபவன். அப்படியே தமிழ்ல வையம் காத்த பெருமாள்னு சொல்றது. தாயார் வந்து பத்மாசனி. இது பத்மம்னா தாமரை, தாமரையில் அமர்ந்தவள். ஸோ பத்மாசனி அங்க இருக்கிற தாயார் பெயரு. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாள் வந்து எப்படி சொல்றது, இவர் வந்து திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை வந்து ஒரு ஒரு அவதாரங்களினுடைய வடிவங்களை வைத்தேதான் அதிகமா பாடியிருக்கார். அப்புறம் அந்த இடத்தினுடைய அழகை குறித்தும் நிறைய பாடியிருக்கிறார். தலாவிருட்சமாக பலாமரம் இருக்கிறது இந்த கோவில்ல. இந்த கோவில் வந்து தேவர்களெல்லாம் கூடி வந்து வணங்கியதால் கூடலூர் எனப்பட்டது அப்படின்னு அதுக்கு ஒரு கதையும் இருக்கு. அப்புறம் இங்கதான் வந்து வராக அவதாரம் தோன்றி பூமியை காப்பாற்றுவதற்கு புறப்பட்ட இடம் என்பதால் இந்த இடத்திற்கு திருக்கூடலூர்னு அப்படி ஒரு பேர் உண்டு என்றும் சொல்வதுண்டு. அது எல்லாமே ஐதீக கதைகள் தான். ஆனா இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது ராணி மங்கம்மாவனுடைய கனவில் வந்து அந்த அம்மா எடுத்து கட்டிய கோயில் இது. ஏற்கனவே இருந்த கோயிலை நல்லா எடுத்து கட்டினாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. ஸோ ரொம்ப சமீபமான வரலாறுல ராணி மங்கம்மா தான் வராங்க, அவருக்கு அவங்க கோயில் கட்டியிருக்காங்கிறது இந்த கோயில்ல குறிப்பு இருக்கு. இங்க இருக்கிற பெருமாளை குறித்து சொல்லும்போது அவர் உலகையே காக்கக்கூடியவர் இல்லையா, ஆகவே எப்படியெல்லாம் அவர் காத்து அருளுகிறார் அப்படிங்கிற மாதிரி அவரு சில குறிப்புகளா எழுதி வச்சிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். முதல் வரி ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து பெருமாள் மேல ஒரு ஒரு சின்ன குறை சொல்லி ஆரம்பிக்கிறாரு. குறைனா பெருமாள்கிட்ட குறை கிடையாது, குறை போல் இருக்கக்கூடிய நிறை அது. அது அவன் அவன் வந்து அவனுடைய பெருமை என்னன்னு அவனுக்கே தெரியாது அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். தாம் தம் பெருமை அறியார், அவருக்கு அவருடைய பெருமையே தெரியாது. அப்போ இறைவன் வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம், எல்லாவற்றையும் அறிந்தவன், முற்றறிவு படைத்தவன். இறைவன் தான் வந்து சர்வஜன். வைணவத்துல சர்வஜன்கிறது பெருமாள் தான். அவன்தான் முற்றும் உணர்ந்தவன். இவ்வுலகில் அறிவு எனப்படும் அனைத்தையும் உணர்ந்தவன் அவன்தான். அது அனைத்தும் அவனிடத்திலிருந்துதான் தோற்றம் கொள்ளுகின்றன, அறிவு எல்லாமே. ஆகவே அவன் சர்வ ஞானமும் உடையவன் என்பதால் சர்வஜன் என்று சொல்லப்படுகிறான். அப்பேற்பட்டவனுக்கு ஒண்ணு அவன் அறிய மாட்டான் அப்படின்னு எப்படி சொல்றது? உலகத்தில் அனைத்தையும் அறிந்தவன் ஒன்றை அறிய மாட்டான்னு திருமங்கையாழ்வார் சொல்றார். அப்ப அந்த அறிய மாட்டான் என்பது அவனுடைய பெருமைக்காக சொல்லப்படுவது. எதை அறிய மாட்டான்னா, தனக்கு எவ்வளவு பெருமை இருக்குன்னு தானே அறிய மாட்டான். அப்ப இந்த அறிய மாட்டான் என்று சொல்வது அவனுடைய தன்னடக்கம். தன்னுடைய பெருமை தனக்கே தெரியாது, அந்த அளவிற்கு தன் நிலையிலிருந்தும் பிறருக்காக தாழ்ந்து வரக்கூடியவன். தான் எப்பேற்பட்ட ஆள் நமக்கு ஒரு எண்ணம் இருந்தாதான் நான் எப்படி இவங்களுக்கெல்லாம் இறங்கி செய்யறது, தள்ளி நின்று வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவேன். நான் இன்னாருங்கிற அந்த பெருமை எனக்கு தெரியாத பட்சத்துலதான் நானும் சாதாரணமா அவங்களோட சேர்ந்து இருப்பேன். அதுதான் இங்கே சொல்லப்படுவது. இது வந்து ஒரு ஒரு பிரமாதமான அந்த கவிஞர்களுக்கே உரிய ஒரு ஒரு கவிஞனுக்கே உரிய ஒரு சமத்காரம், ஒரு சாமர்த்தியம் அது.
எல்லாரும் பாடும் எப்படி சொன்னோம் அவனை, எல்லாம் அறிந்தவன், ஞானம் முழுவதும் அவனே, அவன் தான் பரிபூர்ண ஞானம் அப்படின்னு பெருமாளை சொல்லும்போது, ஒரு கவிஞன் வந்து இல்லப்பா அவனுக்கே தெரியாத, அவனே அறியாத ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் எப்படி ஃபைட் பண்ணியிருப்பான் அந்த ஆள்கிட்ட, ஏ அதெல்லாம் கிடையாது, அந்த ஆள் சர்வஜன், அவன் தான் அந்த உலகை படைத்திருக்கான், உலகின் அறிவே அவனிடமிருந்து தான் வருகிறது, அறிவின் ஊற்றே அவன்தான், அப்ப அவனுக்கு எப்படி ஒண்ணு தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ப்ரூவ் பண்றாரு, அவன் பெருமை எவ்வளவுன்னு அவனுக்கே தெரியாதுப்பா, என் பெருமை எவ்வளவுன்னு எனக்கு தெரிய தெரிய எனக்கு தலைக்கணம் அகந்தை கூடும், ஆனா அவனுக்கு அது கிடையாது. அப்ப அவன் பெருமையை அவனே அறிய மாட்டான் அப்படின்னா இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆமா, கரெக்ட், பெருமாளுக்கு அவர் பெருமை அவருக்கே தெரியாது, அப்ப அனைத்தையும் அறிந்த ஒருவன் அறியாத விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நாமளே ஒத்துக்க வச்சிடுறோம். இது ஒரு சுவாரஸ்யமான முரண், ஒரு ஒரு நகைச்சுவைக்காக, ஒரு சாமர்த்தியத்திற்காக அப்படி அதன் வழியாக அவன் பெருமையைத்தான் சொல்றார். தான் பெருமையை தானே பண்ண மாட்டான், தன்னடக்கம் உள்ளவன்கிறதுக்கு அந்த வார்த்தை. தாம் தம் பெருமை அறியார், தூது வேந்தர்க்கு ஆய வேந்தர் ஊர். அது தூது செல்பவன் வந்து அந்த காலத்துல ஒரு குறைந்தபட்ச மரியாதை இருக்கிறவனாத்தான் இருப்பானே தவிர அதிகபட்ச மரியாதை உடையவனாக அவன் கருதப்பட மாட்டான். தூது செல்றவன் மறைந்து செல்ல வேண்டும், அந்த ஆள்கிட்ட தான் பேசணும், ஆகவே அந்த ஆளை நெருங்குவதற்காக அவன் எல்லா விதமான வேலைகளையும் செய்யணும், அப்படியெல்லாம் பண்ணிட்டு அரசவைக்கு போகும்போது அந்த தூது ஓலையை கழுத்துல கட்டி தொங்க விட்டுட்டு அவன் உள்ள போகணுமா அந்த கால முறைப்படி. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண நிலையில இருக்கிறவன் செய்ய வேண்டிய வேலை, அந்த வேலைய இவன் செய்யறான். எப்படி செய்யறான்? தம் பெருமை தானே அறியாது செய்கிறான். தூது யாருக்காக? வேந்தர்க்காய. யாரு வேந்தர்கள்? பஞ்சபாண்டவர்களுக்காக போறான். ஆனால் இவன் தூதாக போகும்போது எப்படி போறான்? வேந்தர் ஊர், அதாவது இவனே ஒரு வேந்தன் போல போறான். வழக்கமா அதை செய்யறவன் எல்லாம் பதுங்கி போவான், இவனே ஒரு வேந்தன் போல் வேந்தர்களுக்கு தூதாக போகிறான். இந்த இடத்துல ஊர் போல் அப்படின்னு இருக்குன்னா, இந்த இடத்துல போல் அப்படின்னா போலங்கிற அர்த்தம் இல்ல, ஊராகிய அப்படின்னு அர்த்தம். அந்த ஊராகிய அப்படின்னு எந்த ஊர்ல அப்படி இருக்கான்? காந்தள் விரல் மென் கலை நன் மடவார், செங்காந்தள் மலர்களின் இதழ்கள் போல விரல்களை உடைய மென்மையான கலை அப்படின்னா இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம். அழகுமிக்க நல்ல பெண்கள் மடவார், கூந்தல் மணக்கும் பெண்கள் இருக்கக்கூடிய கூடலூரில் அவர் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றார். பெண்களுடைய அழகை வர்ணிக்கிறார். காந்தள் விரல் மென்கலை நன்மடவார் கூந்தல் கமழும் கூடலூரே, கூந்தலில் இருந்து மனம் வீசக்கூடிய மென்மையான அழகுமிக்க நல்ல பெண்கள், செங்காந்தள் இதழ் போல் விரல் கொண்டிருக்கக்கூடிய மென்மையான பெண்கள் நிறைந்திருக்கிற கூடலூரில் யார் இருக்கிறார்? வேந்தருக்கு தூது சென்ற வேந்தன் போன்று இருக்கக்கூடியவன், தன்னுடைய பெருமையை தானே அறியாது பிறருக்காக உதவக்கூடியவன் அந்த ஊர்ல இருக்கான். செரும் தின் திமில் ஏறு உடைய, செரும் தின், செரும்னா செழித்தன்னு ஒரு பொருள் இருக்கு, செறிந்தன்னு ஒரு பொருள் இருக்கு. செறிந்தன இந்த இடத்துல அடர்த்தியான கனமானங்கிற பொருள். திமில், திமில்னா காளையினுடைய முதுகு, முன்முதுகு, காளையினுடைய 2 முன்கால்களுக்கு மேல அப்படி ஒரு பெரிய புடைப்பு மாதிரி வந்திருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த திமில் வந்து எப்படி இருக்கு? தின் திமில், வலிமையான திமில். அந்த திமிலை பார்த்தாலே அந்த காளையினுடைய வலிமை எவ்வளவுன்னு தெரியும். அப்படிப்பட்ட திண்மையான திமிலை கொண்ட, எப்படி இருக்கு அந்த திமில்? செரும் திமில், செரும் தின் திமில், அதாவது அப்படி இழுத்து கட்டுன மாதிரி அப்படி அடர்த்தியான கனமான வலிமையான அந்த திமிலோடு கூடிய ஏறு, ஏறுனா காளை. அந்த காளைய இவன் என்ன செய்தான்? பின்னை பெரும் தன் கோலம், அந்த ஏரை உடைய, ஏறு உடைய அந்த ஏரை, அந்த காளையை கொண்டிருப்பவளாகிய, அந்த காளையின் உரிமையாளராகிய பின்னை, நப்பின்னையை, நப்பின்னை தன்கோலம், நப்பின்னையினுடைய
ஒரு, அதாவது இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னா, கோலம்ங்கிறதுக்கு அழகுன்னு பொருள். நம்ம அதைத்தான் எப்பவுமே எழுதுறோம் இல்லையா? கோலம்னாலே அழகுபடுத்துதல்னு தான் அர்த்தம். வீட்டு வாசல்ல கோலம் போட்டியா அப்படின்னா வீட்டு வாசலை அழகுபடுத்தினியான்னு அர்த்தம். ஸோ கோலம் என்பது அழகு என்ற பொருள். தன் கோலம் அப்படின்னா குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எப்படி அழகு குளிர்ந்த அழகாகிறது அப்படின்னா, இது ஒரு ஒரு இல்லற பெண்ணுக்குரிய அழகு என்பதால் அது குளிர்ந்த அழகு என்று சொல்லப்பட்டது. கண்ணுக்கு நிறைவான அழகு. அப்படி இருக்கக்கூடிய பெண், அவளை பெற்றார் ஊர், அவளை பிடித்தார், அவளை மணந்தார். எப்படி மணந்தார்? அந்த செரும் தின் திமில் ஏறுடைய காளையை அடக்கி பின்னை பெறும், பின்னையை பெறக்கூடிய, அந்த பின்னை பெறும், அது பின்னை பெற்றிருக்கக்கூடிய தன் கோலம், நப்பின்னை பெற்றிருக்கக்கூடிய அழகுமிக்க கோலம். அப்படி அழகுமிக்க கோலத்தை பெற்றிருக்கிற, அழகை பெற்றிருக்கிற பின்னையை பெற்றார். அப்படிதான் அதுக்கு பொருள். பின்னை பெறும், அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னை பெற்ற தன் கோலம் இவர் பெற்றார். பின்னை அடைந்த அழகை இவர் அடைந்தார். அதாவது நப்பின்னையை இவர் அடைந்தார்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் இருக்கிற ஊர். எப்படிப்பட்ட ஊர் அது? நறுந்தன் தீம் தேன் உண்ட வண்டு. அது எல்லாமே உயர்வு நவிர்ச்சியா சொல்லிக்கிட்டே வர்றத கவனிங்க. நறும், நறும்னா நல்ல மனம் வீசக்கூடிய, தன் குளிர்ந்த, தீம் இனிப்பு சுவை, இனிமை. தீம்னா தீம்பழம் அப்படின்னு எழுதுறது. இனிப்பான பழம் அப்படின்னு பொருள். தீம்பழம். இங்க நல்ல மனம் வீசக்கூடிய, குளிர்ந்த, இனிமையான சுவையுடைய தேன் உண்ட வண்டு. உண்டு என்ன செய்கிறது? குறிஞ்சி பண் பாடுகிறது. குறிஞ்சி பண்ணுங்கிறது, குறிஞ்சிங்கிறது எப்போதுமே கூடலும் கூடல் நிமித்தமும் நம்முடைய திணை அகராதிகளின்படி. அப்போ குறிஞ்சிப்பண் பாடுகிறதுனா வண்டு தன்னுடைய இணையை அழைத்து பாடுகிறது. ஏன்னா அது அப்படி என்னத்தை அப்படி சாப்பிட்டுருக்கு? நறும் தன் தீம் தேன் உண்ட வண்டு. இப்படி இவ்வளவு சுவையான மனம் மிக்க என்ன சொல்றது, குளிர்ந்த தேனை உண்ட வண்டு தன்னுடைய இணையை தேடி பாடுகிறது. அதான் குறிஞ்சி பாடல், குறிஞ்சிப்பண். அப்படி அப்படி இருக்கக்கூடிய ஊர் அது. அவ்வளவு செழிப்பு மிக்க ஊர். பிள்ளை உருவாய் தயிருண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர் போல். பிள்ளை உருவில் தயிரை உண்டான். ஏன் சாதாரணமா உண்ண வேண்டியது தானே? சாதாரணமாக உண்டால் நீங்களாம் என்ன செய்வீங்க? இறைவன் அப்படியே இறங்கி 4 கரங்களுடனும் சங்கு சக்கரதாரியாக அவன் அப்படியே கருடங்களை இறங்கி உங்க வீட்டுல தயிரை தொட்டு ஐயா வச்சுக்கோ அப்படின்னு எடுத்து கொடுத்துருவீங்க. அவனுக்கு ஒரு சுவாரஸ்யம் வேண்டாமா? அவனுக்கு ஒரு விளையாட்டு வேண்டாமா? அவனுக்கு ஒரு லீலை வேண்டாமா? ஒரு த்ரில் வேண்டாமா அத சாப்பிடுறதுல? ஆகவே அவன் என்ன செய்கிறான்? மானுடருக்குத்தான் இந்த ருசி. அவன் பிரம்மம், பரபிரம்மம். அது அது ருசியை கடந்தது. அப்ப மானுடனுக்குத்தான் ருசி. ஆகவே இந்த ருசிக்காகவே அவன் மானுடனாக, இந்த ருசியறிந்த மானுடனாக பிறவி எடுத்து மானுடனாகவே நம்முடன் கலந்து. அப்படித்தானே எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உன் பையன் திருடி தின்னுறான்றாங்க. அவங்க அம்மா பிடிச்சி கட்டி போடுறா, அடிக்கிறா அவனை. ஆய்ச்சியரெல்லாம் எங்க வீட்டுல திருடிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை திட்டுன்னு திட்டுறாங்க. இதெல்லாம் இறைவனை செய்ய முடியுமா? அவன் ஒரு மானுட குழந்தையாக வந்ததுனாலதான் அது நடந்தது. ஆகவேதான் பிள்ளை உருவாய் தயிர் உண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர். அவன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. ஒருவர். எத்தனை இடத்துல பாருங்க, தனி ஒருவன். அவன் ஒருவனே புருஷன்ங்கிறதுனால அது வருது. பழையபடி நம்ம முன்னாடி பார்த்ததுதான். பெரியாழ்வார் பேசும்போது நிறைய பேசியிருக்கோம். பிள்ளை உருவாய் தயிரை உண்டவன் அப்படின்னு சொல்லும்போது, எது தயிர்? நம் மனதில் திரிபடைந்த ஒன்று. நாம் பாலாக இருக்கிறது திரிபடைந்து தயிராக மாறுகிறது. பால் திரிந்து தயிர், அப்புறம் தயிரை கடைந்து வெண்ணெய், வெண்ணெயை உருக்கி நெய். நெய் தான் ஹோமத்தின் அக்னியில் சேர்க்கப்படுகிற ரொம்ப புனிதமான பொருள்.
அப்படி ஹோமத்துல நெய் சேர்த்து அக்னிட்ட சேர்க்கும் போது அதுதான் தெய்வங்களிடம் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதுதான் நெய்யினுடைய ப்ராசஸ். எங்கிருந்து உருவாகிறது? பசுவிடம் இருந்து. அப்படியே சைவ சித்தாந்தத்துக்கு போனீங்கன்னா பசுங்கிறது என்ன? இந்த பூமியில பிறந்த மானுட ஜென்மம், மானுட உயிர், சித்து. இந்த உயிர் அதிலிருந்து திரிபடைந்து திரிபடைந்து அப்படியே நீ வீணா போயிடலாம். தயிரை அப்படியே விட்டீங்கன்னா அது ஸ்மெல்லாகி நாறி போயிடும். அப்ப தயிரான உடனே நீங்க அதை கடையணும். கடையும் போது அது துன்பமடையும். மத்துரு தயிர் போலன்னு கம்பன் சொல்றான்ல, இங்கேயும் அங்கேயுமா அலைக்கழியுது இல்ல தயிர். மத்த வச்சு தயிரை கடைஞ்சிங்கன்னா முதல் சுத்துக்கு இப்படி போகுது தயிர், அடுத்த சுத்துக்கு பின்னாடி வரும். இப்படி முன்னும் பின்னுமா ஒரு இடத்துல இருந்து போக விடாம ஒரே இடத்துலயே கிடந்து கிடந்து அலக்கழியறது. ஆகவே அந்த மனவேதனையை சொல்லும் போது மத்துரு தயிர் போலன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான் கம்பன். அப்ப மத்துரு தயிர்ல தான் கடைதல் அப்படின்னா அதுதான். அப்ப அதில் கடையப்பட்டு, அப்ப கடையப்பட்ட பிறகு உங்களுக்கு அந்த துன்பத்திற்குள்ள போன பிறகு நமக்கு ஒரு ஞானம் சித்திக்கும், ஒரு அறிவு பிறக்கும். ஆஹா, இது அல்ல நம்முடைய வாழ்க்கை, இது அல்ல நம்முடைய இருப்பு, நாம் வேறொன்றாக ஆக வேண்டியவர்கள் அப்படின்னு ஒரு அறிவு நமக்கு வரும். அப்படி திரண்ட அறிவு தான் வெண்ணெய். அந்த அறிவை கொண்டு இறைவனை தேடி போகிறோம். இறைவனை தேடி அவனுடைய அருளை நாடி அலைகிறோம். அதை தான் நம்ம ஆழ்வார் பாடல்கள் எல்லாத்துலயும் பார்க்கிறோம். என்னை கண் காட்ட மாட்டாயா, என்மேல் கருணை செய்ய மாட்டாயா, எனக்கு இறங்க மாட்டாயா, கடைக்கண் பார்வை தரமாட்டாயா, உன் அடியார்களுக்கு செய்த மாதிரி எனக்கு செய்ய மாட்டாயா, இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு கெஞ்சற அறிவுதான் வெண்ணெய் நெய்யாக மாறும் பதம். இறைவன் சோதனைகளை செய்வான். நான் உறுதியா நம்புறேன் இறைவனை, வெண்ணெய் ஆயிட்டேன். ஆனா வெண்ணெயாவே நீங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது, வெண்ணெயும் கெட்டு போயிடும். அப்ப என்ன செஞ்சு ஆகணும்? வெண்ணெயை உருக்கி ஆகணும். அப்ப இறைவன் தான் சரணாகதின்னு ஆனதுக்கு அப்புறமும் இறைவன் நம்மளை சோதிப்பான். அப்ப விடாம அவனை பின்பற்றி நிற்பவர்களுக்கு அவன் நெய்யாக மாத்துவான் அவங்கள. அந்த நெய் தான் யாகத்தில் சேர்க்கப்பட்டு இறைவனிடத்துல போய் சேருது கடைசியில. அப்போ இவன் என்ன சொல்றாரு பாருங்க, அடியேன் தயிர் உண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர். இப்ப அவன் உள்ள வந்துட்டான், இவர் மனது திரிபடைஞ்ச உடனே அவன் உள்ள வந்துட்டான். அந்த இடநிலையில இருந்து இவர் அவனுக்கு அடியவன் ஆயிடுறார். அடியேன்கிற வார்த்தையை அங்க போடுறாரு. அடியேன் உள்ளம் புகுந்த, அவன் உள்ள புகுந்துட்டான். திரும்ப திரும்ப வைணவத்துல சொல்றது அதுதான். பெருமாள் மேல் நான் பக்தி கொண்டு இருக்கிறேங்கிற வார்த்தையே தப்பு வைணவத்துல. நான் எங்க பக்தி கொள்வது? நான் ஒரு நாளும் தன்னை தவிர பிறர் மேல் மரியாதை கிடையாது நானுக்கு. நான்கிறதே நான் ஐஆம் தான். அப்புறம் பெருமாள்னு எப்படி சொல்றது? எனக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கிற பெருமாளை வேணா நான் கும்பிடுறேன். பெருமாள், நான் உங்களுக்கு 3 வாரம் விளக்கேத்திருக்கேன், மரியாதையை என் ப்ரமோஷனை வாங்கி கொடுங்க, அப்படி வேணா நான் பெருமாளை டீல் பண்ணுமே தவிர, எனக்கு ப்ரமோஷனோ எதுவோ எல்லாம் நீ கொடுக்கறது தான்ப்பா. நீ என்னைய தெருல நிறுத்தினாலும் அது உன்னுடைய கருணை தான், என்னை ஆபீசர் ஆக்கினாலும் உன்னுடைய கருணை தான்னு நிக்க முடியுமானால் அது பெருமாளே நம் மனதிற்குள் புகுந்து கொண்ட பக்தி. அப்படி அல்லாமல் நான் பக்தி செய்கிறேன்னு நான் முன்னாடி வந்தா அது பக்தி இல்லை. ஆகவேதான் இங்க அந்த வார்த்தையை போடுறாரு. அடியேன் உள்ளம் புகுந்து. யார் உள்ளம் புகுந்தான் பெருமாள்? அடியேன். இப்ப முதல்ல நான் அடியேன்னா யாரு? அடிமையானவன். ஆஹா, நீயே என் எஜமானன், நான் உன் அடியான்னு சொல்லி போய் நிக்கணும். உன்னை அவனுக்கு அடிமையாக்கிடணும், உன்னை அவனுக்கு ஒப்பு கொடுத்துடணும். நீ உன்னை சரணாகதி பண்ணிட்டனா அவன் உன் உள்ளம் புகுந்து வருவான். அப்போ உனக்கு நிகழக்கூடியதுதான் பின்னால வரக்கூடிய எல்லாம். ஆகவேதான் அந்த வார்த்தையை போடுறாரு. அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர். எந்த ஊரு? கள்ள நாரை வயலுள் கயல் மீன் கொள்ளை கொள்ளும் கூடலூரே. அது என்ன கள்ள நாரை? திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் நமக்கு ஞாபகம் வரணும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவிற்கும் வாடி நிற்குமாம் கொக்குன்னு சொன்னது. திருக்குறளா நாலடியாரா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன், ஏதோ தேடி கண்டுபிடிச்சிருங்க. வரி மட்டும் நினைவுல இருக்கு. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. கொக்கு நிக்கும் போது தண்ணி கிட்ட சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் அது பக்கத்துல வரும்போது கொக்கு ஒண்ணுமே செய்யாது. அப்போ இந்த சின்ன மீன்கள் எல்லாம் சும்மா சுத்திட்டு போறத பெரிய மீன் தள்ளி இருந்து பார்க்கும். சரி, சின்ன மீன்லாம் போறதுனால எதுவும் ஆபத்து இல்லை போல அப்படின்னு சொல்லி வரும்.
அதுக்குன்னே காத்துக்கிட்டு இருக்கிற இந்த கொக்கு பெரிய மீன் வந்தோடனே லபக்குன்னு கவ்விரும். அதுதான் கள்ள நாரைன்னு இங்க சொல்றது. அந்த கள்ளத்தனம் ஒண்ணு இருக்குல்ல அது. அந்த கள்ள நாரை வயலுள் கயல் மீன். நேத்து பார்த்தோம் ஞாபகம் இருக்கா போன வகுப்புல? ஆரல் மீன்கிற பெரிய மீனை எந்த பறவை பிடிக்கும்னு சொல்லும்போது செங்கால் நாரைங்கிற வார்த்தையை போட்டார். நினைவு இருக்கு இல்லையா? புள்ளபூதங்குடிய பத்தி பாடும்போது அந்த செய்யார் ஆரல் இறை கருதி செங்கால் நாரை சென்று அணையும்னு சொன்னார். ஆரலுக்கு அந்த ஆரல் மீனை பிடிக்கிற வலிமை, ஆரல் மீனை விழுங்கும் வலிமை செங்கால் நாரைக்கு உண்டு. ஆனா இங்க கயல் மீன் ரொம்ப கொஞ்சம் சின்னது, அதை பிடிக்கிறதுக்கு குறுகு கொக்கால முடியும். ஆகவே இங்க அந்த வார்த்தையை தூக்கி போட்டாரு. கயல் மீன் கொள்ளை கொள்ளுவது எது? நாரை. கள்ள நாரை வயலுள் கயல் மீன் கொள்ளை கொள்ளும் கூடலூரே. எப்படி பெருமாள் என் மனதிற்குள் அப்படி கள்ளம் போல் என் மனதிற்குள் புகுந்தான். ஏன்னா அவன் என் மனதுக்குள்ள புகுந்தது எனக்கே தெரியாது. என் மனதிற்குள் அவன் புகுந்து செல்வது எனக்கே தெரியாது. அதுதான் திரும்ப திரும்ப பெரியாழ்வார் பாடல்கள்ல அவன் அறியாமே என் அகம்புக்கு அப்படிங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரியாம என் வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் தின்னுட்டான். இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிற ஆய்ச்சியர்களை நீங்க பார்க்கலாம். அறியாமல் உள்ளே புகுந்து நம் அகந்தைகளை அகற்றுவதுதான் அவனுடைய வேலை. ஆகவேதான் இங்க கள்ள நாரைன்னு சொல்லும் போது பிள்ளை உருவாயின்னு முதல் வரிய எடுத்து பொருள் வச்சுக்கணும். கள்ள நாரையும் பிள்ளை உருவாய் அவன் உள்ள திருட்டுத்தனமா வந்தவனும் அதேதான். அப்படி பண்ணுவான். கூற்று ஏர் உருவின் குரலாய். கூற்று அப்படிங்கிறது இங்க இந்த சேர்த்து எழுதுற புணர்ச்சியின் காரணமா அப்படி வருது. கூற்றேர்னு அதை எழுதுவாங்க. அதுக்கு சரியான பொருள் எப்படி எடுக்கணும்னா கூறு ஏர் உருவின் குரலாய் அப்படி பிரிக்கணும். கூறு ஏர் அப்படின்னா, கூறு அப்படின்னா கொண்டாடுதல், பாராட்டுதல். ஏர்னா ஏற்றம் மிக்க அழகிய. கூறு ஏர் உருவின் குரலாய், அதாவது அப்படியே பார்த்து ரசித்து கொண்டாடி மகிழத்தக்க அழகிய உருவோடு கூடிய ஒரு வாமனன். குரலாய், குரல்னா குறுகிய, வாமன அப்படின்னு, வாமனன்னா குறுகியன்னு அர்த்தம். ஒரு குட்டி பையனா பார்த்தாலே அப்படி கொஞ்சி கொண்டாடலாம் போல அழகோடு இருக்கக்கூடிய ஒரு உருவில் அப்படி நிலம் நீர் ஏற்றான். ரெண்டு பொருள் இருக்கு. நிலம் நீர் ஏற்றான் அப்படின்னா இந்த நிலத்தை நீர் வாங்கி ஏற்றான். ஏன்னா தானம் வாங்கும் போது கையில நீர் ஊற்றி தானே தானம் கொடுக்கறாங்க. அந்த நீரை ஊற்றி வாங்கினான். நிலத்தை நீர் வாங்கினான், நீர் ஏற்றான். நிலத்தை இப்படி ஏற்றுக்கொண்டான் ஒரு பொருள். தானம் வாங்கினான்ங்கிற பொருள். நிலம் நீர் ஏற்றான் அப்படின்னா இந்த நிலமும் இந்த கடலும் சேர்ந்த விரிந்த உலகை ஏற்றான் அப்படின்னு இன்னொரு பொருள் எடுக்கலாம். இரண்டு பொருளும் எடுக்கலாம். நிலம் அப்படிங்கிறது எல்லா பூமி மொத்தத்தையும் குறிச்சு வச்சுக்கிட்டோம்னா, நீர் ஏற்றான் அப்படின்னா கையில தானமாக ஏற்றான்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் கடலும் நிலமும் இருக்கக்கூடிய இந்த மொத்த உலகத்தையும் ஏற்றான். யாரு? எந்தை பெருமான் ஊர், என்னுடைய தலைவனாகிய பெருமான் அவனுடைய ஊர். எந்த ஊரு? சேற்று ஏர் உழவர். சேற்றில் ஏர் உழக்கூடிய உழவர்கள் கோதை போது. கோதைனா கொண்டைன்னு அர்த்தம். ஆண்டாளுக்கு கோதைன்னு ஏன் பேருனா இன்னைக்கும் அவளுடைய கொண்டை தான் ஃபேமஸ். அந்த கொண்டைக்கு பேரு ஆண்டாள் கொண்டைன்னு பேரு. இப்படி சரிந்த கொண்டையாக போட்டிருக்கிறது. ஆண்டாள் கொண்டைன்னே அதுக்கு பேரு. அதுதான் கோதை. கோதைனா கொண்டைன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல உழவர்கள் குடுமி அப்படி தலையில சுத்தி கட்டியிருக்காங்க. அந்த குடுமி மேல ஆண்களும் குடுமியில பூச்சூடுவது மரபு. பெண்கள் தான் பூச்சூடணும்னு கிடையாது. ஆண்களும் குடுமியில பூச்சூடுவாங்க. அது முன்னாடி மரபு. அததான் இன்றைக்கு குடுமியில பூ வைக்கிறதுக்கு பதிலாக ஆண்கள் அந்த பூவை வாங்கி காதுல வச்சுக்கிறது. அந்த மரபும் அழிஞ்சு போச்சு. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் எங்களுக்காவது போனாங்கன்னா வாசல்ல பூ வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? வாசல்ல பூ, ஒரு சின்ன துண்டு இனிப்பு, பன்னீர், சந்தனம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க சந்தனத்தை எடுத்து மார்புல தடவிக்கணும். ஆண்கள் அந்த காலத்துல சட்டை போட மாட்டாங்கல்ல, அதனால மார் முழுவதும் சந்தனத்தை தடவிக்கணும். அப்புறம் ஒரு துண்டு இனிப்பை வாயில போட்டு அந்த பூவை எடுத்து குடுமியில வச்சுக்கணும். இதுதான் மரபு அன்னைக்கு. அப்புறம் எல்லாரும் குடுமி இல்லாம ஆனதுனால
அந்த மரபை வேற விதமா ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு பூ எடுத்து இப்படி காதுல வச்சுப்பாங்க. சும்மா ஒரு மரபுக்கு பெண்கள் தலையில வச்சுக்கிற மாதிரி இவங்க காதுல அப்படி வச்சுக்கிட்டு அப்படி வருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பெண்கள் பூ வைக்கிறதும் நின்னுரும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு அவங்களும் இந்த மாதிரி காதுல வச்சுக்கிற மரபு வந்து அப்புறம் அதுவும் இருக்குமான்னு தெரியல. ஒரு மரபின் தொடர்ச்சி இப்படியாகத்தான் இருக்கு. அப்படிதான் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அந்த பழமொழி வருது. ஊர்ல கல்யாணம், மார்ல சந்தனம்ங்கிறதெல்லாம் அந்த அதுல அதை ஒட்டி வந்த பண்பாட்டு பழமொழிகள் அதெல்லாம். அப்போ அந்த காலத்துல குடுமி ஆண்களும் பூச்சூடுவது மரபு. அதனாலதான் இங்க இந்த வார்த்தை வருது. கோதை அவர்களது சேற்று ஏர் உழவர்களது கோதை, சேற்றில் ஏர் உழக்கூடிய உழவர்களது தலைமுடியில் கொண்டையின் மேல போது, போதுன்னா அப்போதுதான் மலரக்கூடிய பருவத்தில் இருக்கும் மலர், இப்ப மலர்ந்துருங்கிற மாதிரி இருக்கிற மலர். அதுல அப்போதுதான் மலரப்போகுதுன்னு சொன்னா அந்த தேன் அதுலயே இருக்கும்னு அர்த்தம். அப்ப இவங்க எந்த மாதிரி பூவை தலையில வச்சிருக்காங்க? மலர தயாரா இருக்கிற ஒரு பருவத்துல இருக்கிற மலரை எடுத்து தலையில வச்சிருக்காங்க. அதான் போது. போதுன்னா மலர்வதற்கு தயாரான பருவத்தில் இருக்கும் மலர். அதற்குள்ள இருக்கக்கூடிய ஊன், ஊன்னா உணவு. 3 சுழி இன், ஊ 3 சுழி இன் போட்டா அது வந்து உணவு அப்படிங்கிற பொருள். ஊன்ல இருந்து தான் உண் அப்படிங்கிற சொல் பிறக்கிறது. ஊன் என்பது உணவு, உண் என்பது வினை, வினைச்சொல். அப்ப 3 சுழி இன் வந்தா உணவு. அது சைவமோ அசைவமோ எதுவாக இருந்தாலும் அது உணவு. ஊ போட்டு 2 சுழி இன், ஊ இன் 2 சுழி இன் போட்டா அது வந்து உடம்புங்கிறத குறிக்கும். தசை, இந்த மாமிசம். ஆகவே ஊன் உணவு என்று சொல்லும் போது ஊன் என்பது மாமிச உணவை குறிக்கும். 2 சுழி இன் போட்டீங்கன்னா மாமிச உணவு, 3 சுழி இன் போட்டீங்கன்னா அது உணவு, பொதுவான உணவு. அப்போ இவர்களது தலையில இருக்கக்கூடிய அந்த மலர்ல ஊன், உணவு இருக்குன்னு சொல்லி கோல் தேன், கோல் தேன் என்பது மரக்கிளைகளில் போய் மலர்ந்திருக்கும் மலர்களில் தேனருந்தும் வண்டு. செடியில, மரம் உயரத்துல இருக்கிற மரத்துல பூத்திருக்கிற பூக்கள்ல போய் தேனருந்தும் வண்டுக்குத்தான் கோல் தேன் அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உழவர்கள் எல்லாம் அப்படி உயரமா அப்படி இருக்காங்க. அவங்க தலைக்கு மேல இருக்கிற கொண்டையில அவங்க பூ வச்சிருக்காங்க. ஆகவே அது மரக்கிளையில் பூத்த பூன்னு நினைச்சு இந்த கோல் தேன் வண்டுகள் எல்லாம் அங்க போய் அதை முரலும், அங்க சுத்தி சுத்தி வருது, அந்த ரீங்காரத்தை எழுப்புகிறது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஊராகிய கூடலூர்ல தான் எந்தை பெருமான் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றார். தொண்டர் பரவ சுடர் சென்று அணவ அண்டத்து அமரும் அடிகள் ஊர் போல். 2 பொருள் எடுக்கலாம் இங்க. எந்த இடம்னா இந்த அடிகள்ங்கிற சொல்லுக்கு ஒண்ணு, அடிகள்னா ஐயன்னு அர்த்தம். நமது ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்றது. இந்த ஐயானா யாரு? என்னுடைய ஐயன். அதாவது நான் அடியேன், என்னை அடிமை கொண்டவன் அடிகள். அப்போ இப்ப நீங்க இதுல பார்க்கலாம், வாத ஊர் அடிகள் அப்படின்னு அந்த பேர் வரும். அப்படி வரும்போது என்ன அர்த்தம்னா அடிமை கொண்டவர் அர்த்தம். அவங்களே தங்களை சொல்லிக்கும் போது அடிகள்னு சொல்ல மாட்டாங்க. நான் வாத ஊரான் அப்படின்னு தான் இவர் சொல்லுவாரு. யாரு? திருநாவுக்கரசர் சொல்லுவார். ஆனா பிறர் சொல்லும்போது அவர் வாத ஊர் அடிகள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் எங்களை அடிமை கொண்டவர், அதாவது நாங்க அவரை ஃபாலோ பண்றோம்னு அர்த்தம். அடிகள்ங்கிறது ஒரு 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 மரியாதைக்குரிய சொல்லாகவும் அவரை நான் ஃபாலோ பண்றேங்கிறதுக்கான சொல்லாகவும் வரக்கூடியது. அந்த பொருள் எடுத்தோம்னா அண்டத்து அமரும் அடிகள், என்னை அடிமை கொண்டவன் அண்டம் முழுவதும் நிறைந்திருப்பவன். அண்டத்து அமரும்னா அண்டத்துல உட்கார்றவன் இல்ல, அண்டம் முழுவதும் நிறைந்திருப்பவன். அவன் வந்து எல்லா இடங்களிலும் தொண்டர்கள் அவனை பரவி பாராட்ட, அவன் திருவுருவம் வந்து சூரியனை போய் முட்டும் அளவிற்கு வளர்ந்து நிற்கக்கூடிய, அண்டமெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய என்னுடைய தலைவன் அப்படின்னு பொருள். இன்னொரு பொருள் என்ன? திருவிக்கிரம அவதாரம். அவனுடைய அடிகள், அவனுடைய பாதம் என்ன செய்யுது? தொண்டர் பரவ, பூமியில முதல்ல போய் அவன் பூமியைத்தானே முதல்ல அவனுடைய பாதம் அழைக்கிறது. அப்ப அந்த முதல் அடி பூமியை அளக்கும் போது பரவ தொண்டர், தொண்டர் உலகம் முழுவதும் பரவி இருக்கான் அவன் தொண்டர்கள்.
அவன் திருப்பாதங்களை தரிசித்தார்கள். அடுத்து அவன் காலை மேல தூக்குனான். தூக்குனது எதுல போய் டச் பண்ணிச்சு, உரசிச்சு? சூரியனை போய் உரசிச்சு. சுடர் சென்று அணவ சூரியனை தடவ. அப்ப சூரியனை தட்டினதுனால நின்னுருச்சா? இல்ல. அதற்கு மேலும் சென்று அண்டத்தையே அவனுடைய திருப்பாதங்கள் அப்படியே அத ஃபுல்லா அப்படி அந்த இடம் பூரா நிறைஞ்சிருக்கு. அண்டத்து அமரும் அடிகள், அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கும் அவனது திருப்பாதம் அப்படின்னு இன்னொரு பொருள் எடுக்கலாம். தொண்டர்களெல்லாம் பூமியில் வணங்க உயர்த்திய பாதம் சூரியனை தொட்டு அதற்கு மேலும் சென்று விரிந்து அண்டம் முழுவதும் நிறைந்து விளங்கக்கூடிய திருவடி அப்படின்னு அவன் திருவடியினுடைய பெருமை அது. அந்த ஊர்ல அப்படிப்பட்ட ஊர், அந்த ஊர் எந்த ஊர்லயே அந்த கோயில் இருக்கு? வண்டல் அலையுள் கெண்டை மெளிர கொண்டல் அதிரும் கூடலூரே. சந்தம் எப்படி போடுறாரு பாருங்க. வண்டல் அலையுள் கெண்டை மெளிர கொண்டல் அதிரும் கூடலூரே. சொல்லும் போதே அப்படியே சொல்றதுக்கே வாய்க்கு ஒரு நல்லா இருக்கு பாருங்க. அந்த சந்தம் அமைஞ்சா அதை வாசிக்கிறதுக்கு இனிமையா இருக்கும், வாய் விட்டு சொல்றதுக்கு. முதல்ல இருந்து சொல்லி பாருங்க. டங்கிற வார்த்தையை எப்படி வச்சிருக்காரு பாருங்க. தொண்டர் பரவ சுடர் சென்றனவ அண்ட தமரும் அடிகள் ஊர் போல் வண்டல் அலையுள் கெண்டை மிளிர கொண்டல் அதிரும் கூடலூரே. ஒரு ஒரு ட்ரம்ல ஒரு பீட் டங் டங்குன்னு அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு அந்த டா வர்ற இடத்துலதான் கரெக்டா இது மேட்ச் ஆகும். அதுதான் சந்தம். சந்தம் வந்து உட்கார்ற இடம். இதுல ஒரு சுவாரஸ்யம் வச்சிருக்காரு. வண்டல் அலையுள் கெண்டை மிளிர. அது ஆறு அப்படி நல்லா ஓடுது. அந்த ஆறுல அப்படியே வண்டல் மண், அப்படியே பளபளன்னு வண்டல் மண் நிறைந்து கிடக்கிறது. அந்த வண்டல் மண் மேல் நீர் ஓடுகிறது, தெள்ளிய நீரா இருக்கு. அந்த தெள்ளிய நீருக்குள்ள கெண்டை மீன்கள். கெண்டை மீன்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி போயிட்டு அப்படி சட்டுன்னு திரும்பி திரும்பி போகும். அப்போ அது மேல இருந்து அந்த ஃபிளாஷ் அடிக்கும், பளிச்சு பளிச்சுன்னு ஒரு லைட் போட்ட மாதிரி. அதனுடைய பாடியோட சைடு நம்ம அப்படி பார்க்கும்போது அதனுடைய மேல் பகுதி மட்டும்தான் லேசா பிரவுன் கலர்ல தெரியும். ஆனா அதன் பக்கவாட்டுல இருக்கக்கூடிய உடல் அது நீந்தும் போதே அப்படி சைடுல திரும்பிச்சுன்னா அந்த ஒளிய பிரதிபலிக்கும் அதனுடைய செதில்கள். அப்ப பளீர்னு ஒரு ஒளி வீசும், மின்னல் மாதிரி, மின்னல் அடிச்ச மாதிரி தண்ணிக்குள்ள வந்து அப்படி ஒளி வீசும். அதை நீங்க கூட்டமா சிறு மீன்கள் நீந்துறத பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் தெரிஞ்சிருக்கும். என்ன நடக்குதான், மேல கொண்டல், கொண்டல்னா கருமேகம், கருமேகம் மேல இருக்கு. கீழே வண்டல் படிந்த ஆற்றில், மணல் படிந்த ஆற்றில் அப்படியே நீர், தெள்ளிய நீர் போகுது. அதுல இந்த மீன்கள் போகும்போது பலார் பலார்னு கெண்டை மின்னும் போது மின்னல் தான் அடிக்குதுன்னு சொல்லி, மின்னல் அடிச்சா அதை தொடர்ந்து எது வரணும்? இடிச்சத்தம் வரணும். மின்னல் மின்னிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி கொண்டல் என்ன செய்யுது? ஒரு இடிச்சத்தத்தை அது கொடுத்துக்குது. அதனாலதான் கொண்டல் அதிரும். அதுக்கு நம்மள்ட்ட இருந்து தான் மின்னல் வருதா இல்லையான்னு தெரியல. கீழே பலார்னு ஒளி அடிக்குதுப்பா, பிளாஷ் அடிக்குது, மின்னல் அடிக்குது, நம்ம கடமையை செஞ்சிருவோம்னா அது வேற அதிருதான். ஆகவேதான் அந்த சுவாரஸ்யம். வண்டல் அலையுள் கெண்டை மிளிர கொண்டல் அதிரும் மின்னல் என கருதி, கெண்டை மீனினுடைய அசைவை அது வெளிப்படுத்தும் ஒளியை மின்னல் என கருதி மேல இருக்கிற கருமேகம் இடிச்சத்தத்தை செய்கிறது அப்படின்னு அதனுடைய அழகை வர்ணிக்கிறார், இயற்கை அழகை. தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் யாரு? தக்கன்னா தக்ஷன். தக்ஷன் தான் தக்கன்னு தமிழ்ல ஆகிறான். தக்ஷனுடைய வேள்வியை தகர்த்தவன் சிவன். அந்த கதை நமக்கே தெரியும், திருவிளையாடல். அப்போ அப்படிப்பட்ட தலைவனை ஒரு துயரம் வந்து சேருகிறது. என்ன துயர்? அவன் பிரம்மனை கர்ப்பபங்கம் செய்ததால் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து அவன் உணவு உணுவதையும் அந்த பிரம்ம கபாலமே உண்ணுகிறது. அந்த துயரத்திலிருந்து மகாவிஷ்ணு தான் அவரை நிவர்த்தி செய்கிறார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நிறைய முறை அந்த கதைகளை. அதைத்தான் இங்க அந்த சம்பவத்தை இப்படி சொல்றாரு. தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன், அதாவது தலைவனாகிய சிவனின் துக்கம் துடைத்த துணைவர் ஊர். துணைவர் எந்த வார்த்தையை போட்டிருக்காரு பாருங்க. அவருக்கு இவர் துணைவர், அவருக்கு துணை செய்யக்கூடியவர், அவருடன் இருந்து அவருக்கு உதவி செய்யக்கூடியவர். ஆகவே துணைவர். அவருக்கு எப்படிப்பட்ட துணைவர்? அவர் துக்கம் துடைத்த துணைவர். இன்னைக்கு கூட இந்த வரியை அப்படியே எடுத்து
நீங்க இந்த அரசியல் தலைவர்களுக்கு பேனர்ல போடுற வழியா போடலாம். துக்கம் துடைத்த துணைவனே அப்படின்னு கூட போட்டுடலாம். அப்படி ஒரு பிரமாதமான பஞ்ச் டயலாக் மாதிரி ஒரு வரி எழுதி வச்சிருக்கார். தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன், துக்கம் துடைத்த துணைவர் ஊர் போல், எக்கலிடு நுண்மணல் மேல் எங்கும் கொக்கின் பழம்பீழ் கூடலூரே. இந்த பாட்டு 4 வரியா இருக்க ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். நல்ல வேலை வாங்கிச்சு என்னை அது. எக்கல் என்றால் என்ன? எக்கல் என்றால் மண் அப்படின்னு ஒரு ஒரு சொல் வந்துருச்சு. சரி, எக்கல்னா மண்ணுன்னு சொன்னா, எக்கலிடு நுண்மணல் மேல்னு ஏன் திரும்ப மணலை கொண்டாந்து போட்டாரு? எக்கலிடு நுண்மணல் மேல், மணல் மேல் மணல் இட்டு, அப்படியா? அது என்ன பொருள்? சரியா வரலையேன்னு பார்த்தா, எங்க இருந்து இந்த வார்த்தையை திருமங்கையாழ்வார் தேடி பிடிச்சாருன்னு தெரியல. எக்கல் என்பதுக்கு சரியான தமிழ் சொல் இருக்கு, அது ஆங்கில சொல் இருக்கு, சாண்ட் டியூன். டியூன்னு சிலர் சொல்றது, டூன்னு சொல்றது, டியூஎன்இ, சாண்ட் டூன். நீங்க அந்த பாலைவனத்துல பார்த்திருக்கீங்க இல்லையா? அப்படி மேடு மேடா மேடு மேடா மணல் படிஞ்சு வந்திருக்கும் இல்லையா? அந்த அமைப்பிற்கு தமிழ்ல சரியான பெயர் எக்கல். எக்கல் இடு நுண் மணல் மேல். இப்ப யோசிச்சு பாருங்க, ஆத்தங்கரையில தண்ணி வெள்ளம் வந்து குறைந்த பிறகு அந்த மண் அது கொண்டு வந்து சேர்த்த நுண் மணல் அப்படி அலை அலையா தானே இருக்கு. அந்த அந்த நீர் போனதுனால அப்படி அப்படி மேடு மேடா மேடு மேடா அந்த மணல் இருக்கு. அதுதான் கரெக்டா சாண்டூன்ங்கிற வார்த்தைக்கு மேட்ச் ஆகுது. அந்த காட்சியை யோசிச்ச பிறந்தான், அப்பா எப்படியா சொல் எடுத்து உள்ள போட்டிருக்காரு இந்த ஆள்னு தோணுச்சு. எக்கல் இடு நுண் மணல். எக்கல் இடு, இடுனா எக்கல் போல், சாண்டியூனால் போல் செய்யப்பட்ட, இடப்பட்டன்னு அர்த்தம். அப்படி மணலை வந்து நுண்மணல் எக்கல் இட, அப்படி நுண்மணலால் சாண்டியூன் போல, அப்படி மணல் மேடுகள் போல் செய்யப்பட்ட இடத்தில் எங்கும் கொக்கின் பழம். அது என்ன கொக்கின் பழம்? மாம்பழத்துக்கு கொக்கின் பழம்னு பேரு, மாமரத்திற்கு கொக்கு மரம்னு பேரு. சரி, எப்படிடா மாமரத்துக்கு கொக்கு பேர் வரும்னு ரொம்ப யோசிச்சு ஒரு சுவாரஸ்யமான ஒண்ணு நீங்களே சொல்லலாம், கண்டுபிடிச்சிடலாம். கிளிமூக்கு மாங்கான்னு நம்ம சொல்றோம். அந்த மாங்காவினுடைய நுனி இப்படி ஒரு பறவையின் அழகு போல இருக்கிறத பாக்குறோம். ஆகவே இது பேர் வந்திருக்குமான்னு யோசிச்சா, நற்றுணையில மிகச்சரியா இதே ஓமையை வச்சு ஒரு வரி இருக்கு, மறந்து போயிட்டேன், தேடி வேணா சொல்றேன். நற்றுணையில இதே வரி, கொக்கின் வாயையும் அழகையும் இந்த மாம்பழத்தினுடைய நுனியையும் அப்படியே ஒருமை வச்சு ஒரு நற்றுணை வரியை படிச்சேன். எப்பாவது ஒரு சந்தர்ப்பத்துல வேகமா அதை வாசிச்சிடுறேன், அப்புறம் மறந்துடுறேன் நினைவுல வச்சுக்கிறதுல. ஆனா நற்றுணையில அப்படி ஒரு வரி இருக்கு இந்த இதை வச்சு. ஆகவே அந்த கிளிமூக்கு மாங்காய் மாதிரி இந்த ஒரு பறவையின் அழகு மாதிரி அந்த காய் இருக்கிறதுனால மாம்பழத்துக்கு கொக்கின் பழம்னு ஒரு பேர் உண்டு. என்ன நடந்திருக்கு? மாங்காயை நீங்க பறிச்சு பழுக்க வைப்பீங்க. எப்படி பழுக்க வைப்பீங்க? இப்படி முன்னாடி வந்து மணல்ல வச்சு பழுக்க வைப்பாங்க. நல்ல ஆற்று மணலை எடுத்து ஈரமே இல்லாம காய வச்சு அந்த மணலை ஒரு பாத்திரத்துல நிரப்பி அதுல மாங்காய வச்சு அது மேல மூடி வச்சீங்கன்னா, அது அந்த மணலோட மணல் வந்து ஒரு இதமான சூடை கொடுக்கும். மணல்ல தண்ணி இல்லைன்னா அது ஒரு சூடை வச்சிருக்கும். அப்படி அந்த சூட்ல அந்த பழம் பழுக்கும். என்ன நடந்திருக்கு? ஆற்றங்கரையில மாமரம் இருக்கு, எப்படி இருக்கு, வரிசையா மாமரங்கள் இருக்கு. தண்ணி வந்துட்டு போன உடனே அந்த மணல் மேடுகள் அப்படியே இயற்கையாவே அந்த மணல் மேடுகள் அமைஞ்சிருக்கு. மரத்துல இருந்து மாங்காய் எல்லாம் விழுந்திருக்கு. அது எல்லாமே பார்த்தா பழுக்க வச்ச மாதிரி அந்த மணல் அடுக்குகள்ல அப்படி அப்படியே அப்படி அப்படியே உட்கார்ந்துருக்கு. அப்படி ஒரு காட்சி அப்படி கண்ணு முன்னாடி யோசிச்சு பாருங்க. எக்கலிடு நுண் மணல் மேல் எங்கும் கொக்கின் பழம் வீழ் கூடலூரை. யாரும் வைக்கல, பழம் வீழ்ந்திருக்கு. அப்படி அவ்வளவு செழிப்பு. கொக்கின் பழம் வீழ் கூடலூரே அப்படின்னு. இங்க எல்லாம் திடீர்னு இந்த இந்த பாட்டுக்கு வரும்போது அப்படியே ஒரு சங்கப்புலவர் மாதிரி மாறிட்டார். இயற்கை அழகை வர்ணிச்சு பெருமாளே வந்து ஒரு செகண்ட், பெருமாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க இருக்கிற ஊரை பெருமை பாடுறேங்கிற மாதிரி பாடி வச்சிருக்காரு. கருந்தன் கடலும் மலையும் உலகும் அருந்தும் அடிகள் அமரும் ஊர் போல். இப்ப இந்த இடத்துல அடிகள் என்ன பொருள் வருது நமக்கு நல்லா தெரியும். அடிகள்னா என்னை ஆட்கொண்டவன், என்னை அடியானாக ஏற்றவன். அவன் எப்படிப்பட்டவன்? கருந்தன் கடலும்.
கருத்த குளிர்ந்த கடலையும் மலையையும் இந்த உலகையும் அருந்தக்கூடிய ஒரே வாயில விழுங்கக்கூடியவன். பிரளய காலத்தில் ஈரேழு உலகையும் தன் வயிற்றில் ஒடுக்கிடுவான் அவன். அப்ப இது எல்லாத்தையும் விழுங்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் வந்து அமரும் ஊர். அமரும்னா இருக்கும், டு ஸ்டே. அவன் வந்து இருக்கக்கூடிய ஊரு. எப்படிப்பட்ட ஊர் அது? பெருந்தன் முல்லை பிள்ளை ஓடி குருந்தம் தழுவும் கூடலூரே. பெருந்தன் முல்லை, பெரிய குளிர்ந்த முல்லை கொடியானது. அந்த வார்த்தைய கொடிங்கிறதுக்கு பதிலா அவர் ஒரு வேர்டை போடுறாரு பாருங்க, பிள்ளைன்னு போடுறாரு. பிள்ளை என்ன செய்யும்? ஒரு சிறு பிள்ளை அவன் தாயோ தகப்பனையோ பார்த்த உடனே ஓடி வந்து அப்படியே கட்டி அணைச்சிக்கும். குழந்தை எவ்வளவு உயரம் இருக்கும்? நம்ம முழங்கால் உயரம் இருக்கலாம் அதிகபட்சம். அதை அப்படி கட்டி அணைச்சிக்கும் நம்மளை. அப்படி கட்டி அணைச்சா பிள்ளைய நீங்க என்ன செய்வீங்க? நம்ம காலை வந்து கட்டிக்கிற பிள்ளைய நீங்க என்ன செய்வீங்க? நீங்க கைகளை விரித்து அள்ளி அந்த குழந்தைய தூக்கி உங்க உயரத்துக்கு கொண்டு வருவீங்க. உங்க நெஞ்சை சேர்த்து இப்படி தூக்கி கொண்டு வருவீங்க. குழந்தை உங்க காலை தான் கட்டிக்கும், ஆனா நீங்க தூக்கி நெஞ்சு கொண்டு வருவீங்க. இந்த முல்லை என்ன செய்யுது? பிள்ளை போல் ஓடி குருந்த மரம். குருந்த மரம்ங்கிறது இப்பவும் இருக்கு. பேர் என்ன, சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு, சைவ திருமுறைகள் வாசிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் குருந்த மரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு கீழே தான் மாணிக்கவாசகருக்கு உபதேசம் ஆகுது. அந்த குருந்த மரம் இன்னும் ஆவுடையார் கோயில்ல தலவிருட்சம் குருந்த மரம் தான். அதுக்கு இன்னும் பிரமாதம் எப்படி சொல்லுவாங்கன்னா, குரு இருந்த மரம் என்பதால் குருந்த மரம்னு சைவத்துல அதுக்கு ஒரு காரண பெயர் வேற போட்டாங்க. காட்டு நாரத்தை காட்டு எலுமிச்சைன்னு சொல்லக்கூடிய இது அது சிட்ரியேசியா ஃபேமிலி தான் அது. அதுல வரக்கூடிய ஃபேமிலி அது. இந்த நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் வகைரா தான். அந்த இலையின் வாசனையே அருமையா இருக்கும். குருந்த மரம் ஆவுடையார் கோயில், அப்புறம் இன்னும் நிறைய கோயில்கள்ல குருந்த மரம் இது தலவிருட்சம். அந்த குருந்த மரத்துல இந்த முல்லை கொடி படர்ந்து இருக்கிறது. அந்த முல்லை கொடியை சொல்றதுக்கு அது ஓடி அதனுடைய கால்களை பற்றி, அப்புறம் குருந்த மரம் அதை ஏற்று தன் மேல் படர அனுமதித்திருக்கிறது. தன் மேல அப்படி கொண்டு வந்திருக்கு. அப்போ நீங்க இந்த முல்லைய பிள்ளைன்னு சொன்ன உடனேயே நமக்கு காட்சி எப்படி கண்ணு முன்னாடி வந்துடணும்? அந்த குருந்த மரம் மேல் முழுவதும் இந்த முல்லை கொடி படர்ந்திருக்கிற காட்சி நம்ம மைண்ட்ல வந்துடணும். ஏன்னா பிள்ளைய காலை கட்டிக்கிட்ட பிள்ளைய நாம அள்ளி தூக்கி மேல நெஞ்சோட சேர்க்காம இருக்க மாட்டோம். அந்த காட்சிக்கு தான் பெருந்தன் முல்லை பிள்ளை ஓடி குருந்தம் தழுவும் கூடலூரேன்னு சொல்லிட்டார். அப்ப இங்க முல்லை பிள்ளை யாரு? நாம தான். ஓடி போய் அவன் குருந்த மரம் அவன்தான். அவனை நீங்க தழுவுனீங்கன்னா, அவன் காலடியில போய் அப்படி தடவி நீங்க நின்னீங்கனாலே போதும், அவனே அள்ளி மேல ஏத்திக்குவான். பெருந்தன் முல்லை பிள்ளை, அதனாலதான் பிள்ளைங்கிற வார்த்தை. பிள்ளை ஓடி குருந்தம் தழுவும் கூடலூரே. கலைவாழ் பிணையோடு அணையும். கலை அப்படின்னா ஆண்மான் அப்படின்னு பொருள். அதாவது கொம்போடு உடைய மான், கிளையாக பறந்த கொம்புகளுடைய மான் தான் கலைமான். ஆண்மானுக்குத்தான் கொம்பு உண்டு. ஆகவே கலைமான் எனப்படுவது ஆண்மான். கலை வாழ் பிணையோடு, ஆண்மான் கொம்போடு கூடிய ஆண்மான் தான் சேர்ந்து வாழும் பிணை. பிணைனா பெண், ஜோடி. தனது பிணையோடு அணையும், சேர்ந்து திரியும் திருநீர்மலை வாழ் எந்தை. அப்ப நம்ம திருநீர்மலை ஒரு காலத்துல மான்கள் திரியும் இடமாக இருந்திருக்கிறது. எங்க வீட்டுல இருந்து ரொம்ப பக்கம். இப்பவும் அது கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப நிறைய டவுன்ஷிப் எல்லாம் போட்டு திருநீர்மலையை பக்கா சிட்டியாக்கி பெருமாளை வந்து மிஸ்டர் பெருமாள் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த திருநீர்மலையில ஆண்மான் பெண்மானும் ஜோடியாக சேர்ந்து திரியும். பெரிய கொம்புகளை உடைய ஆண்மானும் அதன் இணைமானுமாக சேர்ந்து ஒன்றாக திரியக்கூடிய திருநீர்மலையில் வாழும் என்னுடைய தந்தை எந்தை, என் தலைவன் மருவும் ஊர். அவன் இங்கு வந்து இருக்கிறான். திருநீர்மலையில் இருக்கும் தெய்வம் இங்க வந்து இருக்காங்கிறார்.
இலை அந்த எப்படிப்பட்ட ஊர் அது? இலை தாழ் தெங்கின் மேல் நின்று இளநீர் குலை தாழ் கிடங்கின் கூடலூரே. இப்ப நீங்க அந்தமான் காதலி படத்துல வரக்கூடிய பாடல் காட்சிகளை எல்லாம் கற்பனை பண்ணிக்கங்க. இலை தாழ் தெங்கின் மேல் நின்று, தெங்குனா தென்னை மரம், தென்னை மரத்தினுடைய இலை தாழ்ந்து இருக்கான். ஏன் தாழ்ந்து இருக்கு? ஏன் அந்த தென்னை மட்டை தாழ்ந்து இருக்குன்னா, தென்னை மட்டைக்கு மேலதான் எப்போதும் இளநீர் குலை இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. இளநீர் குலை எப்பவாவது கீழையும் அதுக்கு மேல மட்டையும் இருந்து பார்த்திருக்கீங்களா? முதல்ல அந்த மட்டை தான் இருக்கும். அது மட்டைக்கு மேலதான் இளநீர் குலை உட்காரும். இந்த இளநீர் குலை பெருசாக பெருசாக இந்த மட்டை அப்படியே தாழ்ந்து தாழ்ந்து வந்து கீழே விழுந்துரும். அந்த அந்த முதல்ல அது உருவாகும் போது மட்டைக்கு மேலதான் உட்கார்ந்துருக்கும். இந்த இளநீர் பெருசாக பெருசாக இந்த மட்டை கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இறங்கி ஒரு கட்டத்துல மட்டை விழுந்துரும், இளநீர் வெளியே நிற்கும். ஆகவே இந்த வார்த்தையை சொல்றாரு. மேல் நின்று இலைத்தாழ் தெங்கு, தென்னை மரத்துல இலை தாழ்ந்து இருக்கு, அதுக்கு மேல நின்னு எது நிக்குது? இளநீர் குலை. இளநீர் குலை மேல் நின்று தெங்கின் இலை தாழ்ந்து. அப்படி வாசிக்கணும் அது. இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த இலை தாழ்ந்து எந்த அளவிற்கு தாழ்ந்து இருக்கிறது அப்படின்னா, இளநீருமே வெயிட் ஆகி கீழே அந்த குளம் வரைக்கும் அப்படி தாழ்ந்து கிடக்கிறது. இளநீர் காய்த்து அந்த மரமே அப்படியே லேசா சாய்ந்து அந்த இளநீர் வெயிட் ஏறி அந்த இலையை சாய்த்து அது அப்படியே அங்க இருக்கிற குளத்தினுடைய நீர்ல வந்து அப்படி பட்டுக்கிட்டு இருக்கு. கிடங்கு அப்படின்னா இந்த இடத்துல குளம், கிடங்குன்னா பள்ளம், இந்த இடத்துல நீர் இருக்கக்கூடிய பள்ளம். அப்படிப்பட்ட பள்ளம் அப்படி இருக்கு தென்னை மரம். தண்ணியில அப்படி சலசலன்னு ஓடக்கூடிய தண்ணியில நீட்டிட்டு இருக்கு அதனுடைய இலைகள். அதுல குலை தள்ளி நிறைய இளநீர் இருக்கு. அப்படி ஒரு காட்சி. பெருகு காதல் அடியேன் உள்ளம் உருகப் புகுந்த ஒருவர் ஊர். அதேதான். பிள்ளை உருவாய் தயிருண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர். அத அப்படியே இன்னொரு வரியா சொல்றாரு. பெருகு காதல் அடியேன் உள்ளம் உருக. பெருகி பெருகி வரும் காதல். அது மானுடர்கள் கொள்ளும் காதல் ஒவ்வொரு நாளும் பெருகுமான்னு கேட்டா இல்ல. பிரமாதமா லவ் பண்ணி 2 வீட்டையும் எதிர்த்துக்கிட்டு ஊரையே பகைச்சிக்கிட்டு சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, காதல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே திடீர்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. யோ என்னையா உன் காதலுக்கு ஊரே சண்டை ஓட்டதையா, நீ என்ன இப்படி வந்துட்டேன்னு கேட்டா அவ்வளவுதாங்க, சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு ஒரே பதில்ல முடிச்சிடுறாங்க. அப்ப அது பெருகு காதலா? காதல் பெருகி கொண்டே செல்லக்கூடிய காதல் இறைவன் மேல் இருக்கும் காதல். ஒவ்வொரு நாளும் அது பெருகுகிறது. அதனாலதான் நம்ம நாச்சியார் திருமொழி பார்க்கும்போது சொல்றோம், அவ்வளவு ஆவேசமான காதல் ஒரு நாளும் மானுடர்களால் தாங்க முடியாத காதல். ஒரு ஆண், மானுடனாய் பிறந்த ஒரு ஆண் அந்த காதலை தாங்க முடியாது. நாச்சியாருடைய ஒரு வரிய ஒரு ஆம்பளை தாங்கி நின்றுவானா வாழ்நாள் முழுவதும்? அவ காதலுக்கு குவாலிஃபை ஆயிடுவானா ஒரு மானுட ஆண்? அப்படின்னா இல்ல. ஆகவேதான் அவளே அந்த வார்த்தையை சொல்றா, மானிடர்க்கென்று பேச்சு படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு அவ டிக்ளேர் பண்றது. அவ அர்த்தம் தெரிந்து பொருள் தெரிந்து சொன்ன வார்த்தை அது. ஒரு ஆம்பளை என் காதல தாங்க மாட்டான்யா, இந்த பூமியில ஆம்பளையா பிறந்தவன் எவனும் என் காதல தாங்க மாட்டான். ஒரே ஆணாக என்றும் இருக்கும் புருஷோத்தமன் ஒருவன், அவன்தான் தாங்குவான் என் காதல. இந்த காதல் அவனுக்கான காதல் அப்படின்னு அவளால சொல்ல முடிஞ்சது. அதுதான் இங்க வரக்கூடியது. பெருகு காதல், பெருகிட்டே போகுது அவன் மேல காதல். அந்த காதல் எல்லாம் அதனால எனக்கு என்ன ஆகுது? என் உள்ளம் உருகி போகிறது. காதல் பெருக பெருக என் உள்ளம் உருகுகிறது. அப்படி செய்தவன் யாரு? என்னுக்குள் புகுந்த ஒருவன். அவனே வந்து புகுந்தான், என் உள்ளத்தை உருகச் செய்தான். அப்படி உருகிய இடத்திலெல்லாம் அவன் மேல் காதல் பெருகச் செய்தான். இந்த வரியை அப்படியே தூக்கி என்னை ததைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையே அப்படின்னு நாச்சியார் கேட்கிற இடத்துல கொண்டு போய் நீங்க வைக்கலாம். ரெண்டும் நிக்கும் ஒரே புள்ளியில். அவ கேட்கிறா இல்லையா, மெழுகு போல மலையே மலையே மண் புறம்பூசி உள்ளாய் நின்று அப்படின்னு அந்த பாட்டு வருது இல்லையா நாச்சியார் திருமொழியில. அவ கேட்கிறா,
அந்த மெழுகு மெழுகு அச்சுக்கு மேல மண்ணால மூடி அதுக்கு மேல உலோக குழம்பு கொதிக்க கொதிக்க உள்ள ஊத்துவாங்க. மெழுகு கரைந்து ஓடி அந்த உருவம் அச்சுல பதியும். அத மாதிரி எனக்குள்ள அவனை பெருமாள் நாராயணனை கொண்டு வந்து ஊத்துங்க. எனக்குள்ள இருக்கிற நான் அப்படியே ததைத்து கொண்டு அப்படியே உருகி அழிஞ்சிரணும்னா அவன் நிறைஞ்சிரணும் எனக்குள்ள. என்னை ததைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையே அப்படி கேக்குறாவ. அதுதான் இங்க இப்படி இவர் ஆண் இல்லையா, இவர் இப்படிதான் கேக்குறாரு. பெருகு காதல் அடியேன் உள்ளம் உருகப் புகுந்த ஒருவர் ஊர். காதல் பெருக உள்ளம் உருகுகிறது. உள்ளம் உருக உருக அந்த இடத்திலெல்லாம் பெருகு காதல் காதல் பெருகி நிறைகிறது. அப்படிப்பட்ட அதை செய்ய வல்ல ஒருவன் அவன் இருக்கும் ஊர். எப்படிப்பட்ட ஊர் இது? அருகு கைதை மலர. அருகுன்னா இங்க அருகேன்னு அர்த்தம், பக்கத்துல. கைதை மலர. கைதை என்பது கேதகி அப்படிங்கிற சொல்லுக்கு வடமொழியில தாழம்பூன்னு பேர். தாழம்பூவுக்கு கேதகி அப்படின்னு வடமொழியில பெயர். அந்த கேதகிங்கிற பெயர் தான் கைதைன்னு தமிழ்ல வருது. மலையாளத்துல கைதை தான். கைதப்புறம் அப்படின்னு ஒரு ஊரே இருக்கு. அந்த ஊர் அப்படி தமிழ் படுத்தினோம்னா தாழையூத்து அப்படின்னு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு. இந்தியா சிமெண்ட்ஸ் ஃபேக்டரி இருக்கிற ஊர். இப்ப தாழையூத்துங்கிற பேரே மறைஞ்சு போய் சங்கர் நகர்னு ஆயிடுச்சு, சங்கர் சிமெண்ட்ஸ் வந்த உடனே. ஆனா அதனுடைய ஒரிஜினல் பேர் தாழையூத்து. தாழை மரங்கள், தாழை செடிகள் நிறைந்திருந்த, ஊற்றுக்கள் நிறைந்திருந்த ஒரு இடம் அது. தாழையூத்து அப்படின்னு பேரு. அந்த தாழையூத்துங்கிறதனுடைய தாழையினுடைய மலையாள சொல் கைதை தான். கைதைப்புறம், கைதப்புறம், கைதப்புறம்னு சொல்லலாம். கைதப்புறம் தாமோதரன் நம்பூதிரி மிக புகழ் வாய்ந்த பாடலாசிரியர். நம்ம நம்ம இதுல கண்ணதாசன் மாதிரி நல்ல தெளிவான பாடல்கள் எழுதக்கூடியவராக இருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட இருந்தார். சில திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. மோகன்லாலுடைய இந்த பரதம் படத்துல ஒரு போட்டி பாட்டு வரும். ஒரு இவர் இந்துஸ்தானி பாடுவாரு, இன்னொரு வித்வான் வந்து கர்நாடிக் மியூசிக் பாடுவாரு. அந்த இதுல அந்த கர்நாடக வித்வானா வரக்கூடியவர் கைதப்புறம் தாமோதரன் நம்பூதிரி. கைதப்புறம்னா கைதைனா தாழம்பூ. தாழம்பூ மலர் எப்படி இருக்கும்னா பார்க்கிறதுக்கு கொக்கு மாதிரி இருக்கும் அதனுடைய அமைப்பு, அந்த தாமரை மலரினுடைய அமைப்பு. அப்போ தண்ணிக்கு பக்கத்துல தாழம்பூ செடி இருக்கு. அந்த செடியில அந்த வெள்ளை நிறத்துல அந்த பூ மலர்ந்திருக்கு. இதை எது பாக்குது? கெண்டை பாக்குது. கெண்டை மீன் தண்ணிக்குள்ள இருந்து பாக்குது. அருகே இருக்கிற தாளையில இந்த தாளையில இருந்து அப்படி ஒரு மலர் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே ஐயோ இது கொக்குன்னு அது பயந்து போகுதாம். குறுகு என்று அஞ்சும் கூடலூரே. அருகு கைதை மலர கெண்டை குறுகு என்று அஞ்சும். அதை வேற ஒண்ணு நினைச்சு பயப்படும். அப்படிப்பட்ட கூடலூரே அப்படின்னு பாடுறார். அந்த ஊரின் செழிப்பை பாடுறார். காவிரி பெருநீர் காவி பெருநீர் வண்ணன். காவின்னா கருணைதல் பூ. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பூச்சூட வாராயின்னு சொல்லி ஒரு பாட்டு, பெரியாழ்வாருடைய 10 பாடல்கள்லயே நம்ம இதை பார்த்திருக்கோம். காவி பூன்னா அது என்ன அப்படின்னு. கருணைதல் பூ. இந்த காவி பெருநீர், காவிங்கிறது கருணைதல் நிறம், பெருநீர் என்பது கடல் நீர். கடல் நீரின் வண்ணமும் கருணைதல் வண்ணமும் கொண்டவன் காவி பெருநீர் வண்ணன் கண்ணன். மேவி திகழும் கூடலூர் மேல். அப்படிப்பட்ட கருநிறமுடைய கண்ணன் மிகுந்த மகிழ்வுடன் நிலைத்து இருக்கும் இடமான கூடலூரை குறித்து கோவை தமிழால் கலியன் சொன்ன. கோவை தமிழ்னா இந்த இடத்துல கோயம்புத்தூர் தமிழ் இல்ல, கோர்வை தமிழ் அப்படிங்கிறது தான் கோவை தமிழ். அதாவது அழகாக அமைந்த, ஒழுங்காக அமைந்த பாடல். அதான் கோவை. கோவைனா அப்படி அப்படி அழகாக வரிசைப்படுத்தப்பட்ட, ரொம்ப அழகா துல்லியமாக எடுத்து வைத்தன்னு அர்த்தம். கோவை தமிழால் கலியன் சொன்ன பாவை பாட. பானா நமக்கு தெரியும் பாடல். அதை பாட பாவம் போகுமே. போகுமேங்கிறது தான் போமே அப்படின்னு இடைக்குறையாக வருகிறது. பாவை பாட பாவம் போமே, அவன் பாவம் அழிந்து போகும் அப்படின்னு முடிக்கிறார். இயற்கையின் வர்ணனைகள் அதிகமாக வைத்திருக்கிற பாடலா இது இருக்கு. நண்பர்களுக்கு நன்றி. பாடலை எழுதினவர் திருமங்கை ஆழ்வார். நீங்க பாராட்ட வேண்டியது திருமங்கை ஆழ்வார். அவர்
ஆஹ் ஒவ்வொரு பாடல்கள்லயும் ஒவ்வொரு சிறப்பை திரும கொண்டு வந்து வச்சிடுறாரு. திருமங்கை ஆழ்வார் துக்கம் துடைத்த துணைவரை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார். அண்ட் கோவை தமிழெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு அந்த ஸ்பான்டனிட்டி உடனே அடைக்கிறீங்க. அதெல்லாம் அது ரொம்ப அழகா இருக்கு. ஈவன் அதோட சேர்ந்து இதுவும் வந்து ஒவ்வொரு காட்சியும் சொல்றேன். இதுல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த காட்சியில எல்லாத்தையும் கொண்டு வரீங்கிறது வந்து நல்லா இருக்கு. அது நசுமா நீங்க கோவை தமிழால்னு நான் கோவை தமிழால் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னென்ன நீங்க சொல்லலைன்னா நிஜமா கோவை தமிழால் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. முத்துகிருஷ்ணன் சார், வேற யாரும் நண்பர்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா? இன்னும் ஒன்றும் இல்லை, விழாவாரியா இருக்கேன். இது என்னமா புதுசா ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்களா? அது என்னது? அது பர்மனண்டா வர்றவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அதுக்குன்னு ஒண்ணு அது பண்ணலாம். சரி சரி நான் சொல்றேன் உங்கள்ட்ட பேச. சரி. வெற்றி சார் ஏதாவது சொல்லணுமா? இல்ல மேடம், நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சார். சந்தம் ரொம்ப நிறைய நிறைந்த பாடலா இருந்தது. இது வரைக்கும் பழசுலயும் இருக்கும். இதுல வந்து ரொம்ப சின்னதாவும் எல்லா லைன்லயுமே சந்தம் இருக்கு. கலை, மலை, இலை, குலை இத மாதிரி ஒண்ணும் ஒரு ஒரு பாடல்லையுமே அந்த மாதிரி அந்த இது நீங்க டா சொன்னீங்கல்ல ராஜா, ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த டா டா டான்னு ஒரு ஒரு இதுலயும் வர்றது, அது சின்ன சின்ன பாட்டா இருந்தாலும் ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த பாட்டு. உங்க விளக்கமும் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த தயிர்ல இருந்து வெண்ணங்க இது நெய்ங்கிறது வந்து அது வந்து மறக்க முடியாத ஒரு விளக்கம் அது. தயிர்ல இருந்து நெய் ஆகுறது, நெய் ஆகி ஒரு உள்ளம் புகுந்து வந்து நமக்கு தெரியாம உள்ளம் புகுறதுங்கிறது வந்து அது வந்து உண்மைதான். அது உண்மைங்கிறது தோணுது எனக்கு. நன்றி ஜெயன். 2 சொற்கள் புதுசா இன்னைக்கு கத்துக்கிட்டோம். இந்த கோல் தேன்றது ஒண்ணு, நான் இப்பதான் முதல் தடவை கேள்விப்படுறேன். அப்புறம் எக்கலிடு, அந்த சாண்ட் டியூன்ஸ், அது ஒண்ணு நல்லா இருந்தது. அது ரெண்டுமே. ஆமா, நண்பர்களுக்கு நன்றி. அது அவங்க சொல்ல வந்து அதை அவங்க பயன்படுத்துற நுட்பம் ஒண்ணு வந்து ஆச்சரியமா இருக்கு. அது எனக்கு இந்த சொல் தெரியுங்கிறதுனால அவங்க அதை போடுறது இல்லை. அந்த சொல் எந்த இடத்துல அவங்க வச்சிருக்காங்களோ அந்த இடத்திற்கு அந்த சொல் அவ்வளவு பொருத்தமா இருக்கு. அதுதான் எனக்கு அதாவது மாஸ்டர்ஸ்ங்கிறது அதுதான். ஒரு 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 இப்போ ஒரு தங்கத்துல ஒரு வைரத்தை பதிக்க முடிஞ்சா அவன் கலைஞன் இல்லை. அந்த தங்கத்தை நகையா செஞ்சும் போது எந்த அளவுக்கு அந்த வைரத்தை எப்படி பதிக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த வைரத்தை தனியா தொங்க விடுற மாதிரி பண்ணணுமா, அல்லது வட்டமாக சுத்தி வச்சு பதிக்கணுமா, இல்ல தனி வைரமாக அப்படி பதிச்சு வைக்கணுமா, இப்படி ஒரு கலைஞன் வந்து அதை எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு ஃபிக்ஸ் பண்றான்ல, அவன் அப்ப மாஸ்டர் ஆயிடுறான். அத மாதிரி இவங்க சொற்கள் எல்லாம் இப்ப இந்த எக்கல்ங்கிற சொல்ல வேற எந்த இடத்துல நீங்க கொண்டாந்து போட முடியும்? அலை, தண்ணீர் வந்து ஒரு தண்ணீர் நல்லா நிறைய ஓடி வந்திருக்கு, தண்ணி குறையுது. அப்ப அந்த தண்ணி ஓடின இடத்துல வரி வரியா அப்படி இப்படி மேடு மேடா அப்படி பதிஞ்சு இருக்கிறத பார்க்கும்போது அங்க எக்கல்ங்கிற சொல் வந்து உட்காந்துருக்கு, பொருத்தமா இருக்கு அந்த இடத்துல. அந்த நுட்பம் தான் அந்த அவங்க மேல நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது. எக்கல் இடு நுண்மணல் மேல், அதை வெறும் மணல்னு சொல்லாம நுண்மணல், ஆறு அப்படியே தெளிச்சு கொண்டு வந்து அந்த மண்ணை அப்படி அப்படி வச்சிருக்கு. இன்னைக்கும் பாருங்க, சாண்டூன்ல இருக்கிற மண்ணெல்லாம் நுண்மணல் தான். பாறையாவா இருக்கும், கல்லு கல்லாவா இருக்கும். நம்ம சலிச்சு எடுத்தா கூட அப்படி எடுக்க முடியாது, அப்படி இருக்கும் அந்த மணல் எல்லாம். சும்மா பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்போ எக்கல் இடு நுண்மணல்னு சொல்லும் போதே அந்த காட்சி எப்படி கண்ணுல வருது. நீங்க சொல்றீங்க இல்லையா, காட்சியா சொல்லிடுறீங்கன்னா இந்த சொல்லுக்கு அந்த காட்சி கண்ணுல வந்து உட்காந்துரும்ல. அந்த நுண்மணல்னு சொல்லி அது எக்கல்னு சொல்லும் போது காட்சியை கண்ணுல கொண்டு வந்துடுறாங்கல்ல. ஒரு சொல் நுண்மணல், அதை தூக்கி வச்சாச்சு. எக்கல், அவ்வளவுதான், முடிஞ்சது. காட்சி வந்துருது, கண்ணுல கிளியரா வந்துருது. எப்படி அந்த இடத்துல சாண்டூன் வர முடியும் அப்படின்னா அதுக்குதான் அந்த இடத்துல
அந்த ஆறுங்கிற ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கணும். அதை அவர் சொல்லல. இட்ட அப்படின்னு வார்த்தை, அந்த இடு அப்படிங்கிறது எக்கல் இடு, எக்கல் இடப்பட்ட. எது அப்படி எக்கல் இட்டிருக்க முடியும்? அப்ப அதுதான் அதற்கு முந்தின பாட்டுல இருக்கிற ரெஃபரன்ஸ். வண்டல் அலையுள் கெண்டை மிளிர. அப்ப அதே பாட்டினுடைய தொடர்ச்சியா அந்த ஆறு தான் இட்டிருக்கு, அதை ஆற்றின் நீர் இட்டு இருக்கிறது. இதுதான் கவிதையை ரசிக்கிற விதம், கவிதைய சொல்ற. அப்போ இப்படி யோசிச்சு இப்படி எழுதியிருக்கிறவங்களை நினைச்சு ஆச்சரியம் தாழல. ஏன் அவன் கவிங்க, அதுக்கப்புறம் நமக்கு கவிதையே எழுத வராது. இவங்களெல்லாம் வாசிச்சோம்னா நமக்கு கவிதையே எழுத வராது. நான் சின்ன வயசுல ரொம்ப ஆர்வமா கவிதை எழுதினேன். இப்போ ஐயோ நம்மளாலாம் இவங்களை வாசிச்சதுக்கு அப்புறம் நமக்கு முடியாதுன்னு தான் தோணும். அப்படி பயமுறுத்திடுவாங்க. அதனால அது நல்ல சொல். அந்த சொல் நீங்க சொன்னதுக்காக சொன்னேன். பெருந்தன் முல்லை பிள்ளை ஓடி குருந்தம் தழுவும். அந்த இடத்துல முல்லை கொடியை தூக்கி முல்லை பிள்ளை ஆக்கி விட்ட அந்த நுட்பம்லாம் கவிஞனுடைய அந்த அதை விரிய வைக்கிறது மனசுக்குள்ள. அந்த பொருளையும் அந்த காட்சியையும் ஒரே நேரத்துல விரிய வைக்கிற அந்த மாஸ்டரி இந்த பாடல்கள்ல திருமங்கை ஆழ்வார் சாத்தியப்படுத்தி இருக்கார். ஆகவே எல்லா புகழும் அவர் ஆழ்வாருக்கு தான். ஜாஜா இப்ப சொன்னீங்க இல்லையா? இது இப்ப இந்த 5 to 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க இல்லையா பிரபந்தம். இப்ப அந்த காலகட்டத்தோட அத்தனை இப்ப இது பிரபந்தமா இருக்கு. மத்தபடி தேவாரம் இதெல்லாம் கூட அந்த காலகட்டத்துல பாடப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கையில கிடைக்கிறது இதெல்லாம். அப்ப அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாரையே இவ்வளவு புலமையும் சொற்சேர்க்கையும் இருந்திருக்கு. அதுல இருக்க சில விஷயம் காலப்போக்குல நம்ம கையில எது கிடைக்குமோ அது கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கிட்டாலும், அப்ப நாம இழந்தது நெறையா இருக்குமா? அப்படின்ற ஒரு இது இதுல தொடர்பு இல்லாததான். பட் ஆனா கேட்கிறேன். அதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு தி பெஸ்ட் பார்ட் எதுவோ அது நிறைய கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நமக்கு அது இப்போ அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு ஒரு சங்கப்பலகை, நமக்கு சங்கம்னு ஒண்ணு இருந்தது இல்லையா? அதன் வழியாக சிறந்த பாடல்களாக கருதப்படுபவை தேர்ந்தெடுக்கப்பட்டு படி எடுக்கப்பட்டு அதை தொடர்ந்து படிக்கப்பட்டு வருகிறது. நீங்க முன்னாடி தமிழ் கற்றுக்க போனீங்கன்னா உங்களுக்கு நாலடியார், அப்புறம் இது கம்பராமாயணம், இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆச்சார கோவையிலிருந்து ஆரம்பிச்சு இதுல நற்றிணை, பரிபாடல், இப்படி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விளக்கம் சொல்லுவாங்க. அது எதனால அந்த பாடல்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டனன்னு சொன்னா, அது தி பெஸ்ட்ங்கிறதுனால அது தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கப்பட்டது. அப்படி வந்ததுல தப்பிச்சு வந்தது பெரும்பாலும் வந்துருச்சு. ஆனா வாய்ப்பு இருக்கு, நிறைய அழிந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆழ்வார் பாடல்களே அப்படிதான் நான் பார்ப்பேன். குலசேகர ஆழ்வார் ராமாயணத்துல இருக்கிற சில சீன்களை தனித்தனியா எழுதி வச்சிருக்காரு. பெரியாழ்வார் சம்பந்தமே இல்லாம திடீர்னு அனுமன் கனையாளியை கொண்டு சீதையிட்ட நீட்டக்கூடிய காட்சிக்கு 10 பாட்டு எழுதி வச்சிருக்காரு. என்னையா சம்பந்தமே இல்லாம இருக்கு. தசரதன் புலம்பல் குலசேகர ஆழ்வார் எழுதுறாரு. வந்தாளினைன்னு ஆரம்பிச்சு 10 பாட்டு எழுதுறாரு. எதுக்கு இது சம்பந்தம் இல்லாம உள்ள உட்கார்ந்துருக்கு? ஒருவேளை அவர்களே ராமாயணத்தை எழுதி இருக்கலாம், அதில் நமக்கு கிடைச்சது இந்த பாட்டா இருக்கலாம். இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் 10 பாட்டு அவங்க எப்படி எழுதி வைப்பாங்க? எந்த தொடர்பும், அதுக்கு முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை, அது மட்டும் நிக்குது. அனுமனுக்கு கனையாளி கொடுத்த காட்சி, நீ அது வரைக்கும் கண்ணனை பாடிக்கிட்டே வர்ற ஆழ்வார் திடீர்னு ராமாயணத்துல இருக்கிற ஒரு காட்சியை மட்டும் பாடுறாரு. அப்புறம் வேற எதையும் பாட காணோம். பழையபடி கண்ணனது பாடல்களா வருது. அப்போ அவர் என்ன செய்திருக்கலாம்? கண்ணனது லீலைகள் பாகவதத்தை ஒட்டிய கண்ணனின் லீலைகளை பாடிய மாதிரியே ராமாயணத்தையும் பாடி இருந்திருக்கலாம். அதுல நமக்கு கிடைச்சது இந்த ஒரு 10 பாட்டா இருக்கலாம். ஆகவே நம்ம இழந்திருக்க வாய்ப்பும் இருக்கு நிறைய. ஆமா, அந்த காலகட்டத்தில் ராமாயணம் எதுவுமே இல்லையா? ஏன்னா இது இருக்கே இப்போ ஆமா, அதுக்கு முந்தைய ராமாயணங்கள்ல நமக்கு வால்மீகி ராமாயணம் அந்த மாதிரிதான் இருக்கு. கம்பனுக்கு முந்தைய ராமாயணம் இருந்ததாக கம்பனே சொல்றான். 2 பேரை சொல்லுவான், ஐயோ மறந்துட்டேனே. பாரதம் எழுதிய பெருந்தேவனார்னு ஒருத்தர் பெயர் சொல்லப்படுகிறது. அவர் மகாபாரதம் எழுதியிருக்காரு.
அது நமக்கு மரபுல இருந்திருக்கு. அப்புறம் ராமாயணத்துக்கும் அந்த மாதிரி உண்டு. அது எல்லாம் இருந்திருக்கிற ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு கையில இன்னைக்கு கிடைக்கிற பழமையான ராமாயணம்ங்கிறது கம்பனுடையது தான் தமிழ்ல. அதே மாதிரி இருந்திருக்கு இவங்க அதுக்கு முன்னாடி. இத்தனை அவதாரங்களுக்கு ஒவ்வொரு பாடலையும் சொல்லிக்கிட்டே வரும்போது இவங்க இந்த எல்லா அவதாரங்களை பத்தியும் கொஞ்சம் விரிவா எழுதியிருக்கலாம் இல்லையா? அதுவும் எழுதியிருப்பாங்கன்னு வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா இருக்கு. நமக்கு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. இதுக்கே நம்ம நாதமுனிகளுக்கு நன்றியுடையவர்களா இருக்கணும். ஆமா. அந்த ஆள் வந்து வாழ்க்கை பூரம் போட்டு தேடி அலைஞ்சு நமக்கு இந்த பாட்டுகளை எடுத்து கொடுத்துட்டாரு. அவர் 4000 தொகுத்தாருன்னா 10,000 இருந்திருக்கணும். நமக்கு 4000 கையில கிடைச்சிருக்கு. ஆனா செறிவான விஷயங்களுக்கு எடுத்துரும் போல இருக்கு. அப்படிதானே? எப்படியா அந்த கால ஓட்டத்துல. ஆமா, என்று நம்புவோமாக. அல்லது நாம படிக்கிறதுக்கு தகுதியான ஆளுகளுக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு காலம் நினைச்சிருந்தாங்கன்னு நினைச்சிருக்கலாம். இந்த ஆளுகளுக்கு இவ்வளவுதான் மொழி தெரியும். இப்ப இந்த விஷயங்களுக்கே உங்களை மாதிரி யாராவது சொல்லலைன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் எங்களுக்கு தெரிய போறது கிடையாது. அது மாதிரிதான். நன்றி ஜாஜா. நன்றி. எதுக்கெல்லாம் ஆட்கள் எல்லாரும் இருக்காங்க. பெரிய மாஸ்டர்கள் எல்லாம் இருக்காங்க. பெரியவா சம்பிள்ளை எல்லாம் எழுதி தள்ளி இருக்காரு. பதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார்லாம் குவிச்சிருக்காரு எழுதி. அதனால இது எல்லாமே அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதுதான். ஆகவே பெரியவர்களுக்கு தான் நன்றி. முதல் நன்றி அவங்களுக்கு தான். நன்றி நன்றி ஜாஜா. ஜாஜா, நன்றி நண்பர்களே. அந்த ஓடு மீன் ஓட வெற்றி அவங்க. உருமீன் வாடா அந்த இது வந்து மூதுரை இல்ல, மூதுரைன்னு நினைக்கிறேன். மூதுரை இல்லையா? எல்லாத்தையும் படிச்சு ரொம்ப அறிவாளி மாதிரி படிச்சு வச்சிடுறது, எதுன்னு தெரியறது இல்ல, மறந்துடுறேன். நன்றி நண்பர்களே.